தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வெளியாக இருக்கும் சூழலில் தற்போது 9 பேர் ஆஜராகி இருக்கின்றனர். தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஞானசேகரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு அறிவிக்கப்பட உள்ளது. இதையொட்டி கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சியை சேர்ந்த கல்லூரி மாணவி மற்றும் சில பெண்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஆபாச வீடியோக்கள் எடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. முதலில் பொள்ளாச்சி கிழக்கு போலீசார் விசாரித்த இந்த வழக்கு பின்னர் சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. இறுதியாக சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், கரண் பால், பாபு, அருளானந்தம் மற்றும் அருண்குமார் ஆகிய 9 பேரை கைது செய்தனர். இவர்கள் மீது 2019ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி கோவை மகளிர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணை தாமதமான உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சிறப்பு அறை ஒதுக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி முன்னிலையில் கடந்த 2023ஆம் பிப்ரவரி 24ஆம் தேதி சாட்சி விசாரணை தொடங்கியது. சாட்சிகள் ஆன்லைன் மூலம் விசாரிக்கப்பட்டனர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காணொலி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டனர். சாட்சி விசாரணை மற்றும் இருதரப்பு இறுதி வாதங்கள் முடிவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு இன்று 13ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று நீதிபதி நந்தினி தேவி அறிவித்தார். இதற்கிடையே நீதிபதி இடமாற்றம் செய்யப்பட்டது. நந்தினி தேவி கரூருக்கு மாற்றப்பட்டார். எனினும் பொள்ளாச்சி வழக்கு முடியும் வரை அவர் கோவையில் பணியாற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இன்று தீர்ப்பு அறிவிக்கப்பட உள்ளதால் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். தீர்ப்பு காலைய மதியம் பிறகு என்பது இன்று தெரிய வரும் என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இதோடு கோவை நீதிமன்ற வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழக மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.